ஷே பிரம்மா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி இன்று நாளில் தலையிலே சீலை குத்திட்டார். அவனுடைய தலையில் சீலை குத்திட்டார். யாருக்கு? அரசியல்வாதி. தமிழ்நாடு முழுவதும் அவன் வீட்டில் குடும்பத்தார் வரைக்கும், வாரிசு வரைக்கும், அவன் வயிற்றுக்குள்ளே கிடந்தான் சரி, சீலை குத்திட்டார். உள்ளே தூக்கி போடுறங்கிற கணக்கில் சீலை குத்திட்டார். பாப்பமாடா, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக நீ உட்கார்ந்துருக்க, 2 கட்சிக்காரனும் பாப்பமா பிரம்மா கணக்கு கொடுக்க பாப்பமாடா, பாப்பமா நீயா நானும் பாப்பமாடா அண்டா உட்காந்து கணக்கு போடுதாரு. விளையாண்டுக்கிட்டாடா இருக்க. தமிழ்நாடு எப்படி சுற்றி வளைச்சி அள்ளுவாருன்னு தெரியாது. சீல் குத்திட்டாருன்னா அந்த டைம் பார்ப்பார், அந்த டயத்தை உட்காந்து பார்ப்பார். அந்த டயத்தை பார்க்கல அவனுக்கு 8 நாட்டு சனி உச்சி தலையில் பிடிச்சி ஆட்டுதானா ஆட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா அரசியல்வாதிக்கும் உச்சி தலையில் பிடிச்சி ஆட்டுதான். 8 நாட்டு சனி சேரா குடும்பமே ஆட்டுது. பேய் மாதிரி ஆட்டை விட்டுட்டான். இப்போ அவன் குடும்பத்தில் ஆட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சந்தோஷமாக குழல் ஊதி வாசிக்க மாட்டான். மூஞ்சில் உள்ள வந்து உட்காந்துட்டாருன்னு கணக்கு கொடுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டுதோம். இங்கே தமிழ்நாடை பிடிச்சாருன்னா உலக நாடை பிடிச்சி ஆட்டிடுவாருன்னு இவனுங்களுக்கு தெரியும். அதுக்குத்தான் தமிழ்நாடு அப்படியே விரித்து போட்டு 2 கட்சிக்காரனும் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து, மாளிகையில் உட்காந்து 2 பேரும் கையை குலுக்குதான். யார்? 2 கட்சிக்காரனும் குலுக்குதான். எல்லா கட்சிக்காரனும் குலுக்குதான். மாற்றி தெரியாத அளவுக்கு, யாருக்குமே தெரியாத அளவுக்கு உட்காந்து குலுக்கி நக்குதான். ஐயோ உட்காந்துட்டாரு, குடும்பமே உள்ளே கொண்டு போயிடுவார். இதுக்கு என்ன வழி? எப்படியா நம்ம கதை ஆடுவோம், எப்படியா நீதிமன்றத்தை நம்ம வளர்ப்போம். நீதிமன்றத்திலே பேச்சுவார்த்தை இவனுக்கு தான் நடத்துதான் அரசியல்வாதி. எப்படியா இழுத்து போங்க, எப்படியாவது நாட்டு நக்குங்க. நக்க முடியாரா? இப்போ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு விட்டுருக்காரு. அடுத்தாப்புல எந்த நாட்டுக்கு கொடுத்தாரோ விட்டு நச்சு போடுவார். நக்கையில் எல்லா நாடும் அடை விட்டு போவோம். அவனே அடைச்சிடுவான். எல்லா நாட்டுக்காரும் அடடா இல்லை கப்பல் போகக்கூடாது, அடடா இல்லை விமானம் போகக்கூடாது, அடடா ஒன்றும் போகக்கூடாது கடை. அப்படித்தான் கொண்டு வருவார். அதுக்கு தான் சீலை குத்திட்டாரா. அரசியல்வாதி குடும்பம் வேரோட உள்ளே போகிறதுக்கு இன்று நாள் குத்திட்டார். பஞ்சாயத்து போர்டு வார்டு 75 வருஷம் 76 வருஷம் ஆண்டு காலமாக நக்கி குளிர் காஞ்சி வீட்டு வரி, அந்த வரி, தண்ணி வரி, பொண்டாட்டி வரி, புள்ள வரி, பேரம்பேத்தி வரி, கடை கட்டின வரி, அந்த வரி இந்த வரி போட்டு வாங்கியிருக்கான்ல பஞ்சாயத்து போர்டில். சீலை குத்திட்டார். அப்படியே உள்ளே கொண்டு போயிடுவாங்க. எல்லாம் டீசெண்டாக வருது. ஏப்பா வேலைக்கு வருது ஆணும் பெண்ணும் பார்த்தா பேக்க போட்டு அப்படி டீசெண்டை முகரையில் பார் உழைச்சி திங்க தெரியாமல் உன் உயிர் வாழ்றதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. பாலாக்காந்த பாய்ப்பேகளா ஆணும் பெண்ணும் நீதிமன்ற கோர்ட்டில் அவ்வளோ வழக்கு ஏற்றி அங்கே விட்டுட்டா இன்னும் கேஸ் ஏறுது. எவ்வளோ கேஸு ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஆன்லைனில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். வழக்கறிஞர் பூரா ஏற்றிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய தப்பு. இன்று நாளில் இதையும் சேர்த்து குத்திட்டார். வழக்கறிஞர்களுக்கும் சீலை குத்திட்டார். சீலை குத்துனா என்னன்னு தெரியுமா? நீ மாட்ட போகிறன்னு அர்த்தம். அரசியல்வாதி உள்ளே மாட்ட போகிறான்னு அர்த்தம். பலாயிரம் கோடி உள்ளவ மாட்ட போகிறான்னு அர்த்தம். எல்லா நாட்டிலையும் மாட்ட போகிறான்னு அர்த்தத்தை சீலை குத்துதார். படிச்சிருக்கீங்களப்பா வழக்கறிஞர்கள், படிச்சிருக்கீங்கள பார். இப்போ சீலை குத்திட்டார். நீ ஒரு பேப்பரை வச்சு உள்ளே ஆடி வெளியே போயிருந்தான். நீ ஆடிடுத அவன் வெளியே போய் 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு வெளியில் நக்குதான். நைட்டு 8 மணிக்கு மேலே நல்லா கொளுத்து ஆடு மாடு கோழி மீன் கறியெல்லாம் தின்னுட்டு வீட்டில் அவன் பொண்டாட்டி பெட்டில் படுத்து உலாவிட்டு விடிஞ்ச பிறகு எந்த பூமி அழிக்கணும், எங்கே கட்டடம் போடணும், எங்கே வண்டியை தூக்கிட்டு போகணும், எங்கே லேண்டு போடணும், எங்கே அப்படின்னு போகிறான். புடி இவர் கையில் இருக்குது. நசுக்கி போடுவார். முக்கால் சத்தியாக புரிஞ்சுக்கப்பா. பட்டா போடு, பவரை போடு, மூலப்பத்திரத்தை எடு. மூலப்பத்திரத்தில் நாங்கள் சொறி நிற்கோம்னா பிதுக்கில் கையில் வச்சுருக்காரு. எல்லா அடைக்கலமும் கையில் வச்சுருக்காரு. பிதுக்கி விட்ருவார். பிதுக்கி சாணி வெளியே வந்துடும். பார்த்துக்கோ, நீ போடுற சாணி வாய் வெளியே கொண்டு வந்துடுவார். அது ஒரு நரம்பு இருக்குது பின்னாடி, அதை லேசாக தட்டி விட்டாச்சுன்னா கீழே கழிக்க மாட்டா, வாய் வழியே கழிக்க விட்ருவார். ஒழுங்கா போடா, தலையை குனிஞ்சு போ, நிமிராத. நிமிந்து போகிறான். நிமிந்து போனால் அவன் அவ்வளோதான், அப்படியே உள்ளே போயிடுவான். நிமிந்து போகிறவன் பூரா உள்ளே போயிடுவான். முக்கால் சத்தியம்.